மதுரையில ஒருத்தம்பா, ஒரு தம்பி, ஒரு மாமன்ற உறுப்பினர், நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் படத்துக்கு பக்கத்துல புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் படத்தை போட்டு ஒரு பதாக, சின்ன பதாக வச்சுட்டாங்க. வச்சது யாரு? மக்களில் ஒருவன். ஆனால் அம்பேத்கர் படத்திற்கு பக்கத்தில் எங்கள் தாத்தா படம் இருக்கக்கூடாதா? இல்லை, எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் படத்தின் பக்கத்தில் அறிவாசான் அம்பேத்கர் படம் இருக்கக்கூடாது. எது உனக்கு பிரச்சனை? இந்த திராவிட மாடல் 2.0 அது எளவு அப்புறம். இந்த திராவிட மாடல் திருட்டு மாடல் இத்து போன பழைய அம்பாசிடர் கேட்கிறேன், இதுல எது உங்களுக்கு பிரச்சனை? உங்கள் காவல்துறை எதற்கு அதை எடுக்க சொல்லுது? எதனால? சமூக இணக்கம் உருவாகிவிடக் கூடாது, தமிழ் சமூக ஓர்மை உருவாகிவிடக் கூடாது. ஆனால் அதே அண்ணல் அம்பேத்கரை ஐயா ராமசாமிக்கு பக்கத்தில் ஏன் வைத்தீர்கள்? அண்ணல் அம்பேத்கரும் ஐயா ராமசாமியும் ஒன்றா? அவன் உலகத்திலே ஆகச் சிறந்த அறிவாளி, கல்வியாளன். இவர் 5ஆப்பு கூட படிக்கல. எப்படி 2 பேரையும் ஒரே இடத்துல வச்சா? 2000 ஆண்டுகளில் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாளன் பிறந்ததே இல்லை என்று சொல்ற மார்க்ஸை எதுக்கு நடுவால வச்ச? அவன் மானுட குலத்திற்கு சிந்தித்தவன் மார்க்ஸ். உலகெங்கிலும் ஒடுக்கப்பட்ட மானுட சமூகத்தின் விடுதலைக்கு சிந்தித்தவன், எழுதியவன், பேசியவன் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். சிந்தித்தது, எழுதியது, பேசியது எல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிராக, அதற்கு இழிவாக. ஐயா ராமசாமி அவர்கள் 2 பேரையும் ஒண்ணா அப்படி வச்சீங்க. எப்படி வச்சீங்க? யார் என்னோட எந்த பெரியாரியவாதிகள், யார் எந்த அம்பேத்கர்? அம்பேத்கர் யாருன்னு பேசுவோம், இவர் யாருன்னு பேசுவோம். இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும்ங்கிறான் அண்ணல் அம்பேத்கர். தந்தை செல்வா ஐயா ஈவேரா அவர்களிடத்தில் வந்து எங்களுக்கு எங்கள் போராட்டத்திற்கு நீங்க உதவுங்கள் என்று கேட்டதற்கு, நானே ஒரு அடிமை, இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவுவது? எப்படி? இவர் புரட்சியாளர், போராளி. அந்த காலகட்டத்தில் என்னரும் தம்பி தங்கைகளே, தந்தை செல்வா ஈழ விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவு கேட்ட போது இந்த நிலத்தில் ஆதரித்தின்ற ஒரே மகன் தமிழர் தந்தை நம்முடைய தாத்தா சி. ஆதித்தனார் மட்டும்தான். நானே ஒரு அடிமை, எப்படி இன்னொரு அடிமைக்கு உதவ முடியும்? பசியோடு இருக்கிறவனுக்குத்தான் பசியின் கொடுமை, வறுமை, அந்த அருமை தெரியும். அடிமையாக இருக்கிறவனுக்குத்தான் அடிமையின் வழி தெரியும். ஆனா நானே ஒரு அடிமை, நான் எப்படி இன்னொரு அடிமைக்கு உதவுறது? எப்படி?